ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மாதிரி தான் நீங்களும் தம்ப்நெயில் பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னது, ஒரு குரங்கு ஹீரோவா? அதுவும் ஏஆர் முருகதாஸ் படத்துலையா? சான்ஸே இல்லை அப்படின்னு என்ன மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. எஸ் மக்களே, சிக்கந்தர், கத்தி, தர்பார், சர்க்கார் அப்படின்னு எக்கச்சக்கமான ஹிட் படத்தை கொடுத்தவர் தான் ஏஆர் முருகதாஸ். அவருடைய இயக்கத்தில் அடுத்து வர இருக்கிற படம் தான் டைட்டிலே தெரியல, அப்படி ஒரு படம் தான் அந்த படம். அந்த படத்தில் யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதில் ஒரு குரங்கு தான்ப்பா ஹீரோ, குரங்கு தான் இதில் மேஜர் ரோலே ப்ளே பண்ண போதான். இது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த சமயத்தில் எனக்கு தோணின கதை. அந்த கதையை நான் இப்போ டைரக்டர் ஆனதுக்கப்புறம் இந்த கதையை நான் இந்த வருஷம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். என்னடா நீ பாட்டுக்கு சொல்கிற, நீ சொன்னால் நாங்கள் நம்பிடணுமா? அதுக்கு ஆதாரம் காட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஆதாரம் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆதாரத்தை ரிவீல் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்களா என்னை எவனாச்சும் நம்புறீங்களா? பாருங்கள், இது நான் ஒரு நியூஸ் சேனல்லேருந்து பிக்கப் பண்ண ஒரு நியூஸு. உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏஆர் முருகதாஸ் சாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ படம் ஹிட்டு கொடுத்தாரு. தளபதியை வச்சு 3 படம் ஹிட்டு, ரஜினி சாரை வச்சு 2 படம் ஹிட்டு, இந்த வருஷம் சிக்கந்தர், மதராசி அப்படின்னு எத்தனையோ படம் ஹிட்டு கொடுத்து தொட்டதெல்லாம் ஹிட்டுன்றது இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது மாதிரி ஒரு சில படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் நிறைய படங்களை ஹிட் கொடுத்தாரு. சரி, அவர் இயக்கத்தில் அடுத்து வரப்போகிறது இந்த மாதிரி ஒரு வினோதமான படம். இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எஸ் மக்களே, மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சினிமா வெரியன்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஸ்க்ரீன் ஸ்டோரிஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சினிமா நியூஸ்லாம் நீங்கள் கேட்க முடியும். ஷெடல், பை பாய்.